Welcome to my channel பெண்கள் டிப்ஸ். நான் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ கூட நான் வந்து பீச்சில் இருந்து எடுக்கிறேன், வியூஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சப்ஜா சீடு அதை வந்து தண்ணியில் ஊற்றி டெய்லி குடிக்கிறது, அப்புறம் வாட்டர் அதிகமாக குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் எடுக்காமல் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றதுனால அவங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. கம்மியாக ஆகும், பட் ஹெல்த்து ரொம்ப ஸ்பாயில் ஆகும். சுகர் டயட் மட்டும் எடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றாங்க, ரைஸ் எடுக்கலை அப்படின்னா அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து நிஜமாலே உண்மையாக வெயிட் லாஸ் ஆகும், பட் உங்கள் ஹெல்த்தும் அதனால் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து வெயிட் லாஸுக்கு நம்ம என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். போது வெயிட் லாஸ் இப்போ நீங்கள் வந்து காலையில் ஒரு எழுந்த பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ், ஒரு 10 minutes எக்ஸசைஸ், ஒன்று யோகா இல்லைனா வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஜஸ்ட்டு 10 minutes பண்ணிவிட்டு வாங்க. காலையில் நீங்கள் வந்து சாப்பிடும் போது எந்த மாதிரியான டிஃபன் காலையில் வந்து கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு கேர்டு, ஹாட் வாட்டர், அப்புறம் இஞ்சி துண்டு ஒரு பீஸு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 tablespoon ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் மார்னிங் டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கம்மியாகும். நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுனால நம்ம பசி அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும், அதனால அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, ஆனால் பசியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்ற போது நீங்கள் வந்து நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்கள் பசி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனாலே வந்து உங்கள் பசி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா ஆச்சுன்னா ஹேர் ஃபாலும் கம்மி பண்ணும். சுகர் இருக்கவங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. வெயிட் லாஸும் ஆகும், சுகரும் கண்ட்ரோல் ஆகும், பசியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நெல்லிக்காயில் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அது டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, கண்டினியூஸாக ஒரு 4 months நீங்கள் கண்டினியூஸாக குடிக்கும் போது உங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நீங்கள் காலையில் டிஃபன் கரெக்ட் டைமுக்கு எடுத்து சாப்பிட்ட பிறகு லன்ச்சு நீங்கள் வந்து கரெக்டாக 1 or 2 o'clock தான் நீங்கள் லன்ச் எடுக்கணும். லன்ச்சு வந்து என்ன மாதிரி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க, ரைஸ் வந்து ஒரே ஒரு பவுல் தான் எடுத்துக்கணும், ரொம்ப எடுத்துக்க வேணாம். ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கரெக்ட் டைமுக்கு 1 o'clock or 2 o'clock இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 1 or 2 liter வாட்டர் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு குடிக்க முடியாது. நிறைய பேர் வந்து அதிகமாக வாட்டர் குடிப்பாங்க, சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 liter வந்து நீங்கள் டெய்லி ட்ரை பண்ண நீங்கள் வாட்டர் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்களேவே. நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் எடுத்துகிட்ட பிறகு ஈவினிங்கில் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். நிறைய பேர் வந்து காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் நீங்கள் எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின பயிறு இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு ஃபைபர் நிறையா கிடைக்கும். ப்ரோட்டீனும் ஃபைபரும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் காஃபி குடிக்கிறவங்க, டீ குடிக்கிறவங்களா இருந்தால் சுகர் போடுறோமே அதனால் வந்து சுகர் ஏறிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சுகரை தவிர்த்துட்டு நீங்கள் காஃபி டீ குடிக்கலாம். அப்படியே நீங்கள் அந்த மாதிரி குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை, அந்த மாதிரிலாம் குடிக்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் அதை நீங்கள் குடிச்சிக்கலாம். குடிக்கும்போது உங்களுக்கு வந்து காஃபி குடித்தா மாதிரி இல்லாமல் இருக்காது, காஃபி குடிச்சிட்டப்பா அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். நைட்டுக்கு நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுன்னா, நிறைய பேர் வந்து 6 o'clock சாப்பிட்ருவாங்க. நைட் ஷிஃப்ட்லலாம் வேலை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 6 o'clock சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது 9 o'clock பசிக்கிற மாதிரி இருக்கும், 10 o'clock பசிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான், இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ண முடியலப்பா, சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் 1 o'clock 2 o'clock லன்ச் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வெஜிடபிள் சாலடோ ஃப்ரூட் சாலடோ எடுத்துகிட்டு நைட்டு கரெக்டாக 7 or 8 நீங்கள் சாப்பிட்ருங்க. டிஃபனை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டைமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதோடு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் வந்து நீங்களே வந்து உணர்வீங்க. இதை நீங்கள் 4 months மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களோட டயட் வெயிட் லாஸ் ஆக நீங்களே அதே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெயிட் கெயினே ஆகலை,
நீங்கள் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸை பற்றி தான் போகிறீங்க, வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லணும்னா, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து குல்கோந்துன்னு சொல்லி விற்கும். குல்கோந்து நீங்கள் காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது கூட வந்து பாதாம் பிசான் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் விற்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும். அந்த பாதாம் பிசானை நீங்கள் வந்து நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அந்த தண்ணியோட மில்க் மிக்ஸ் பண்ணி பாலில் நீங்கள் குடிக்கும் போது உங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இதை டெய்லி நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வெயிட் வந்து கெயின் ஆகும். இப்போ வந்து நிறைய பேர் சப்ஜா சீடை சாப்பிட்றாங்க. அந்த சப்ஜா சீடை வந்து எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெண்களாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க சப்ஜா சீடை அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பையில் வந்து அது வந்து பாதிப்படையும். அதனால் வந்து சப்ஜா சீடை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.